பழனி படிக்கிட்டு சிதுக்கிற 100 நாள் வேண்டுதல் இன்னைக்கு 59வது நாள். ஆல்ரெடி ஒரு தடவை டெமோ பிரசன்டேஷன்ல மேனேஜர் கிட்ட எல்லாம் மொக்க வாங்குறது பத்தாம என்னோட மேனேஜர் டெமோ பிரசன்டேஷன் மறுபடியும் இன்னைக்கு ஈவினிங் ஷெட்யூல் பண்ணிட்டாரு. இன்னும் நான் அதுக்கு ப்ரிப்பேர் கூட பண்ணல. ஆனா காலம்பரிய பைக்கில நாலு கார பறக்க வர கிளாஸுக்கு நானே லேட்டா வந்தாலும் அவங்க எனக்கு மேல 1 மணி நேரம் லேட்டா வந்தோம் 6 மணி ஸ்டார்ட் பண்ணி இந்த வெயில்ல முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. இன்னும் எனக்கு யூட்டன் போட தெரியாது, கரெக்டா பார்க்கிங் பண்ண தெரியலனாலும் இன்னும் 4 நாள்ல பறக்க வர கிளாஸ் முடிய போகுது. அதுக்கப்புறம் டெஸ்ட் மட்டும் தான். வீட்டுக்கு வந்து பார்த்தா பிரெக்னன்ட் லேடி எல்லா வேலையும் குஜிட்டிக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை இன்னும் குஜிட்டிக்காக்கிறதுக்கு வர வழியில வாங்கிட்டு வந்து 25 ரூபாயில நீ கொடுக்கலாம்னு முடிவு பண்ண. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரும் பக்கத்து நேரத்துல கொஞ்சமா குடிச்சிட்டு டக்குனு பார்த்தா என்னோட வைப் பண்ணிட்டாங்க. அவங்க கண்டுபிடிக்கல. இந்த வெயில் கொஞ்ச நாளா படுத்து எடுக்கிறதுனால ஒரு பக்கம் ஜிம் இன்னொரு பக்கம் யூடியூபுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறப்ப வேர்வை ஊத்துறதுனால வேர்க்குரு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால குளுகுளு பவுடர் ஒரு கொட்டிங்க பொட்டிங்கன்னு எரிய விட்டுட்டேன். மிடில் கிளாஸோட ஏசியா இதை நான் பாக்குறேன். வெயில் காலத்துல இவன் இல்லாம கண்டிப்பா நல்லா சமாளிக்க முடியாது. நண்பர்களே, இது வரைக்கும் நான் ஒரு 60 வீடியோ யூடியூப்ல போட்டிருப்பேன். அதுல எந்த வீடியோவுமே பெருசா போகாதனால நீங்களா பாக்குறீங்களான்ற டவுட் எனக்கு வந்துருச்சு. நானே சொல்லவா கொய்யக்காவை முடிச்சிடலாம்னு பார்த்தா இந்த அக்காவும் கொய்யக்காவை முடிக்க ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. அதனால யாராவது இது வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ல ஒரு ஆய் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பரபரப்பான ஆபீஸ் வேலையை லாகின் பண்ணி அன்றாட வேலையை ஆரம்பிச்சாச்சு. கிடைச்ச கேப்ல மிக்ஸ் மில்லட் தோசையும் வாழைப்பழத்தையும் உள்ள விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஆபீஸ் வேலையையும் இழுத்து பிடிச்சிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பிரெக்னன்ட் லேடி அவங்களோட கனவுல நான் வந்து என்ன பண்ணுன்றத சொல்லிட்டு இருந்தாங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேல பவர் தாங்க மாட்டேது. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டாவது கோட்டிங்க போட்டுட்டு ஜோயா ஜங்க்ஸ் மிக்ஸ் டால்னு பிரெக்னன்ட் லேடி இன்னைக்கு பட்டைய கிளப்பி இருந்தாங்க. பிரெக்னன்ட் லேடிக்கு உமாவனு கொடுத்துட்டு புரோட்டீனை சாத்திட்டு டெமோ பிரசன்டேஷன்ல பேசுறதுக்கு ஏய் ஒழுங்கா பிட் எடுத்து கொடுக்காதனால பத்திரி சதறிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு இருக்கிற திறமையை வச்சு டெமோ பிரசன்டேஷன் சமாளிச்சு அப்ரூவ் வாங்கிட்டேன். அப்புறம் இவங்க எல்லாருக்கும் ஹெட் மேனேஜர் ஆன டெலிவரி மேனேஜரோட ஃபைனல் பிரசன்டேஷன் காலோட இன்வைட் மண்டே ஈவினிங் வந்துருச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவங்களோட ரிவ்யூவை வாங்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த வாரம் நல்லபடியா முடிய போறதுனால இன்னைக்கு சீக்கிரமா ஜிம்முக்கு வந்து பேக்க திறந்து பார்த்தா நேத்துக்கு யூஸ் பண்ண வேற வேலை நினைச்ச பணியை எடுக்காம இன்னைக்கு போட்டுக்கிறதுக்கு புது பணி என்னது மேலேயே வச்சு அனுப்பிட்டாங்க. இப்படி எல்லாம் அடுத்தவங்களை குறை சொல்லாம சுயமா வேலையை பார்க்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன். லெக் ஷோல்டர் போடலாம் நினைச்சு இன்னைக்கு வந்தா ஊத்துற வேர்வைக்கு லெக்கையே தாண்ட முடியல. இப்போ தெரியுதா எதுக்கு எனக்கு வேர்க்குரு வருதுன்னு? ஊத்துற வேர்வையிலே பாதி எனர்ஜி போயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நண்பர்களே, நான் இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்யறேன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. ஃபியூச்சர்ல காம்படிஷன் வேற பண்ணலாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். பாப்போம். நைட் புரோட்டீனுக்கு தேவையான சன்னா மிக்ஸ் மில்லட் மிக்ஸ் எங்க அம்மாவும் பிரெக்னன்ட் லேடி சேர்ந்து பண்ணிட்டாங்க. மணி 10 மணி மேல ஆனாலும் அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்குறதுக்கு சந்தைக்கு வந்தாச்சு. பிரெக்னன்ட் லேடி வர மாட்டேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு பானிபூரி வாங்கி தரேன்னு மண்டே கழுவி கூட்டிட்டு போய் ஒரு வாரத்துக்கு தேவையான சப்ளிமெண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பானிபூரி கடை க்ளோஸ்ன்றதுனால பிரெக்னன்ட் லேடி டென்ஷன் ஆயிட்டாங்க. நம்ம ராமசோமுவும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கன்னு பாருங்களேன். இவங்க கிட்ட இந்த ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும். காலம்பர விடியறதுக்குள்ளேயே ஒண்ணா கிளம்பிடுவாங்க. நைட் இருட்டுறதுக்குள்ள ஒண்ணா வீட்டுக்கு வந்துருவாங்க. ராமசோமுக்கு குட் நைட் சொல்லிட்டு குளிக்க போனா வாங்கிட்டு வந்த காய்கறியை வண்டியிலே வச்சுட்டு மறந்ததுனால அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல அசம்பிள் பண்ணிட்டு ஜம்முன்னு ஒரு குளியில போட்டு பவுடர் போட்டு நான் தூங்க போறேன். நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்ட கஷ்டப்பட்ட செய்யுங்க. நாளைக்கு பார்ப்போம்.